உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல லினக்ஸோட வூண்ட் ஓஎஸ யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், உங்க மொபைலே ஒரு கம்ப்யூட்டரா நீங்க வந்து மாத்திக்க முடியும். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கான ஆப் மூலியமா அதே மாரி நீங்க விரும்பி கேட்கிற சாங்ஸோட வால்பேப்பர்ஸ உங்க மொபைல் வால்பேப்பராவே மாத்திக்க முடியும். கூடவே உங்க பேட்டரியோட பெர்சன்டேஜ் என்ன? அது ஸ்ட்ராங்கா இருக்கா? வீக்கா இருக்கா? சேஞ்ச் பண்ணுமா? அப்படிங்கிற விஷயம். பிளஸ் உலகத்தோட எல்லா டைமையுமே உங்களோட மொபைல் விஜிட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல எக்கச்சக்கமான ஆப்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசியா காமிக்க போறது முக்கியமான ஆப் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மியூஸ் வால், அதாவது மியூசிக் ஆல்பம் வால்பேப்பர் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால மியூசிக் ஆல்பம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதோட போஸ்டர்ஸ வந்து நீங்க உங்க வால்பேப்பர்ஸா யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மியூசிக் ஆல்பம் ஆகட்டும், மியூசிக் சாங்ஸ் ஆகட்டும், அதுக்கான ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அதோட மெயின் ஹைலைட்டாவே இருக்கும். அந்த போஸ்டர்ஸ உங்க மொபைல் வால்பேப்பர்ஸா மாத்த முடியும். இதுக்காக நீங்க அங்க போய் சேவ் பண்றது, இங்க போய் சேவ் பண்றது அது எதுவுமே இல்ல. நீங்க Spotify யூஸ் பண்ணாலும் சரி, YouTube மியூசிக் யூஸ் பண்ணாலும் சரி, JioSaavn யூஸ் பண்ணாலும் சரி, இதோட லிங்க் பண்ற மாரி இருக்கும். கரண்ட்டா நீங்க எந்த சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறீங்களோ, அதோட வால்பேப்பர் அழகா அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வால்பேப்பரா கன்வெர்ட் ஆயிரும். அத நீங்க அழகா வந்து உங்க மொபைல்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராவே. இது ஹை குவாலிட்டில இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்க அப்டின்னா, இது நேரோ வடிவத்தில இல்ல, வெர்டிகலா சரியா வந்து ஃபிட் ஆகல அப்டின்னா, அதையுமே டிசைன் வாரியா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஆப்ன்னு சொல்லலாம். இப்போதைக்கு நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, YouTube மியூசிக்கும், Spotifyயும் தான். உங்களுக்கு JioSaavn இருந்தாலும் சரி, இல்ல வேற தேர்ட் பார்ட்டி மியூசிக் பிளேயர்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சாங் கரண்ட்டா கேட்குறீங்களோ, அத அழகா பார்த்தீங்கன்னா, உங்களோட வால்பேப்பர ஆட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி மொபைல்ல நியூவா பார்க்குற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும் இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே. ஸோ 2வதா பார்க்க போறது பார்த்தீங்க அப்டின்னா, ஒன் பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால பல விஷயத்த வந்து பண்ண முடியும். இந்த ஒன் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து நான் சஜெஸ்ட் பண்றது எதுக்காகன்னா, நீங்க உங்க பேட்டரி ஆல்ரெடி வீக்கா இருந்துச்சு. நீங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உண்மையாலுமே அவன் ஒரிஜினல் பேட்டரி தான் போட்டு குடுத்துருக்கானா? ஒரிஜினல் பேட்டரி தான் நம்ம மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா? ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே அந்த நியூவான பேட்டரியா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி உங்க மொபைல்ல நீங்க வாங்கும்போதே இருக்கும்ல ஸ்பெசிஃபிக்கான பேட்டரி. அந்த இன்டென்ஷனான பேட்டரிக்குள்ள இருக்க ஹெல்த் எந்த மாரி இருக்கு? அது ஓகேவா? இல்ல அத சேஞ்ச் பண்றதுக்கான டைம் வந்தாச்சா? அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம். இது சில இடங்கள்ல விஜிட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். மத்த விஷயங்கள்லாம் இதுக்குள்ள நெறைய இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஏமாறாம இருக்கமா? அது செக் பண்றது 1. 2வது இப்ப இருக்கிறத நம்ம மாத்தணுமா? மாத்தக்கூடாதா? அது பிரீமியமான ஹெல்த்துக்குள்ள தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ப தாராளமா செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இது ஓரளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுது. நான் அதையுமே தேவைப்பட்டா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சஜெஸ்ட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கால் மீ ஃபேக் கால் சிமுலேட்டர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த வகையான ஸ்பெசிஃபிக்கான ஆப்ப மென்ஷன் பண்றேன். இது எதுக்குன்னா, ஒரு முக்கியமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் பயங்கரமா பிளேடு போட்டுட்டு இருக்கான் அப்டின்னா, திடீர்னு ஒரு கால் வந்துருச்சு. முக்கியமான விஷயத்துல இருக்கேன். நான் பிஸியா இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்காக, இது போல ஃபேக்கான சிமுலேட்டர நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அகைன் சொல்றேன், எஜுகேஷனல் பர்ப்பஸ் பிராங்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். என் பாஸ் கால் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயமா இருக்கும் அப்டின்னு சொல்லி இந்த மாரி ஒரு கால் சிமுலேட்டர் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கால் வர்ற மாரியும் ஸ்பெசிஃபிக்கான ரிங் டோனோ, பிளஸ் அந்த இடத்துல அவங்க ஷோ பண்ற ப்ரொஃபைலோ, கீழ டிஸ்ப்ளே ஆகுற நேமையும் அழகா பண்ணிக்க முடியும். இந்த கால் வந்தோனே நம்மளால எடுக்கவும் முடியும். என்னென்ன இங்க ஒர்க் ஆகும்னா, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். அடுத்து மைக் ஒர்க் ஆகும். இது 2 மட்டும் தான். மத்த எந்த விஷயமும் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் டைப் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாரி லைட்டா ஒரு பிஸியா இருக்க மாரி காமிச்சுக்கலாம். ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் வருது. நம்மளே விலகி போணும்னு நெனைக்கிறோம் அப்டின்னா, இது போல ஃபேக்கான சிமுலேட்டர் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த டேபிள்லேருந்து எந்திரிச்சு வந்துரலாம். ஸோ சில இன்டென்ஷனான நேரங்கள்ல பிராங்க் பண்ணிட்டு கூட மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்டின்னு நெனைச்சீங்க அப்டின்னா, தாராளமா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம பிஸியா இருக்க மாரி காமிச்சுக்கலாம். சில இடங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தாராளமா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அகெயின் சொல்றேன், எஜுகேஷனல் பர்ப்பஸ். இதுல எந்த தப்பான விஷயமும் இல்ல. இது ஒரு பிராங்க்காக நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். 4வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆம்னி டூல் ஆல் இன் ஒன் டூல் கிட் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா உங்களால மல்டிபிளான டூல் கிட்ஸ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், கால்குலேட்டர் அதிகமா பேஸ் பண்ணது. பிளஸ் நீங்க மெஷர்மென்ட் எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். இதுல எல்லா வகையான மெஷர்மென்ட்டும் உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. எல்லா வகையான மல்டிபிள் டூல்ஸும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஜஸ்ட் ஒரு கிட்டா உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இதுலயே பிரீமியம் வெர்ஷன் இருக்கு. பயங்கரமா அதிரி புதிரியா சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரீ வெர்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் பண்றதாகட்டும், இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க. அதுல சில கால்குலேஷன்ஸ் போடணும் அப்படின்னாலும் சரி, இல்ல நார்மலா பேசிக் கால்குலேஷன் போடணும்னாலும் சரி, அண்ட் அடுத்து நீங்க ஒரு பில்டரா இருக்கீங்க. சில மெஷர்மென்ட் எடுக்கணும். சில வந்து அளவுகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து டினோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும்,
தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இது போல் எக்கச்சக்கமான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அவைலபிள் ஆகுன்னு சொல்லலாம். ரீசைஸ் பண்ணுறது, இப்போ உதாரணத்துக்கு இமேஜெல்லாம் ரீசைஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் எந்த மாதிரி நடக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கால்குலேஷன் பண்ண நினைக்கிறீங்க, இந்த இமேஜ் இவ்வளோ வந்து கால்குலேஷனில் இருக்குது, ஐ மீன் இந்த எம்பிக்குள்ளே இருக்குது, அது ரீசைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆகும், அகெயின் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆகும், அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ ஆகும், வீடியோஸ் எல்லாமே. ஸோ இது போல் பல விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். எல்லாமே கால்குலேஷனுக்காக தான், தாராளமாக செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து 5வதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைம் போர்டு வேர்ல்டு கிளாக் விஜிட்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா உங்களால் உலக நாட்டு டைமிங்கே உங்களோட மொபைலில் வந்து பார்த்துக்க முடியும். இது நார்மலாக இருக்கிறது தான், எல்லாருமே சொல்கிறது தான். ஆனால் இதை வந்து விஜிட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஆப்புக்கு இல்லை. அதாவது எல்லா பேசிக்கான ஆப்லையும் அதிகபட்சம் 5 நாளோட டைமிங் வரைக்கும் பார்க்க முடியும். அதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை கஸ்டமைஸ் பண்ணுறதோ பண்ண முடியும். ஆனால் இங்கே உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு நாட்டோட டைமிங் வேணுமோ அவ்வளோ நாட்டோட டைமிங்கும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறீங்க, மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதை மேப் வாரியாகவும் நீங்கள் குறிச்சிக்கலாம், பேசிக் லொக்கேஷன் வாரியாகவும் குறிச்சிக்கலாம். இதை உங்களோட மொபைல் விஜிட்டாகவும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லிட்ரலி எத்தனை நாட்டோட டைம் வேணுமோ அத்தனை நாட்டோட டைமும் ஒரே பிளேஸில் நீங்கள் பார்த்துக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரானது. நோமோன் டெஸ்க்டாப் லினக்ஸ் அண்ட் VR அப்படிங்கிற இந்த ஆப் மூலிமா உங்கள் நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலில், என்னோட மொபைல் நார்மலுங்க ஆண்ட்ராய்டு 10, இதில் லினக்ஸோட ஓஎஸை வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல் ஃப்ளெஜாக உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாகவே உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பேஸ்லாம் இல்லைப்பா அப்படின்னா ட்ரையல் வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான டாஸ்க்கை பண்ணி ஆகணும், ஒரு டிராயிங்கை கிரியேட் பண்ணி ஆகணும், இல்லை ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்தாகணும், இல்லை எடிட் பண்ணி ஆகணும், அதுவும் ப்ரொஃபஷனலான டூலில் எடிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபால்ட்டாக இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கும்போது கேமிங் ஆகட்டும், அதேமாதிரி லினக்ஸோட ஓஎஸிங் ஆப்ஷன் ஆகட்டும், அந்த யூஐ ஆகட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஆப்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே உள்ளே கிடைக்கும். கூடவே ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா இதை டாப் வேரியன்ட் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இதுக்குள்ளேயே கிடைக்கும். ஆனாலும் மொபைலை கம்ப்யூட்டராக மாற்றுறதுக்கு கூட வந்து கீபோர்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டச் பேட் சில நேரத்தில் ஒர்க் ஆகும். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் கவனிக்கிறீங்க, இல்லை முக்கியமான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடிங் ஏதாவது பண்ணணும், மொபைலில் இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னா இது போல் கீபோர்டை கனெக்ட் பண்ணி நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா லினக்ஸோட ஓஎஸை அவங்க மொபைலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு எடிட்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், வீடியோ ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக எடிட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை ஆடியோ ட்ராக்கை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி இங்கே ரொம்ப அழகாக பண்ண முடியும். பிபிடி ப்ரெசன்டேஷன், ஸ்லைட் ஷோ பண்ண நினைச்சாலும் இந்த ஆப் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் நண்பர்களே, என்னால் யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியும்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓகேவானு பாருங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா பெர்ஃபெக்டான ரெக்குயர்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஸ் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களோட சஜஷனும் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட விருப்பத்தினால எடுத்தது. ஆனால் உங்களோட விருப்பமும் எனக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் முக்கியமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் போதும், இன்னும் இந்த சேனல் கண்டினியூ பண்ண முடியும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.